ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம இன்கம் டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிடக்ஷன்ஸ். ஸோ டிடக்ஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு அப்புறமா வி வில் டிடெக்ட் சர்டன் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். அதை பத்தி பார்க்க போறது தான் திஸ் டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்லைட்ஸ். ஆஃப்டர் கம்ப்யூட்டிங் டோட்டல் இன்கம், ஸோ வாட் இஸ் டிடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, a tax deduction or benefit is an amount deducted from taxable income, usually based on expenses such as those incurred to produce additional income. Okay, to put it simple words, முதல்ல, as we all know, we know all 5 heads of income. தெரியும் இல்லையா? அந்த 5 heads of incomeல இருந்து நம்ம எல்லா அதோட ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து வர எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு finally we will have one income. Okay, அதுல இருந்து டிடெக்ட் பண்றது தான் டிடக்ஷன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து யாருக்காச்சும் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சேரிட்டி கொடுத்துருப்பீங்க, அதர்வைஸ் டொனேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா யூ ஹவ் காட் லோன் ஃபார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க, எல்ஐசில இருந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்ல போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் யூ எக்ஸம்ஷன். Okay, so இதெல்லாம் தான் it is called as deduction or exemptions. Okay, so இது வந்து எதுக்காக இது deduction கொடுக்குறாங்க அப்படின்னா, the amount you pay from the total tax, the amount you pay on the whole, நீங்க டாக்ஸ் கட்டுறதுல இருந்து இந்த அமௌண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து the amount of tax value, the amount of tax will be less to pay the tax. Okay, so tax burden reduce பண்றதுக்கு தான் இந்த deduction. Okay, so I hope you are clear with this deduction. So now moving on to different sections of deductions. Okay, so உங்க syllabusல what they have given you is இத்தனை, I think it's almost 9 நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9, yeah, 9 deductions தான் mainly they have given. Okay, different sections of deductions. இது என்னன்னா, they are segregating the deductions in different categories. ஒரு deductions-யும் ஒரு category-ல அவங்க segregate பண்றாங்க. So எந்தெந்த டிடக்ஷன்ஸ் எந்தெந்த செக்ஷன்ஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறது டாக்ஸ் போடுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ, தே ஷுட் நோ, அவங்களுக்கு தெரியணும் எதுக்கு அடியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வாட் ஆர் த செக்ஷன்ஸ் அப்படின்னா, ADG, ADLA, ADM, ADP, ADPA, ADGGB, ADLE, ADJJA, ADJJAA. Okay, so these are the different sections of deductions. So now இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு sections you will see it in detail. Okay, so first thing is section 80G. It deals with donations to funds and charitable institutions. Okay, so most probably certain people, those who are earning more amount of income, அவங்க வந்து டாக்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு they will have some trust வச்சிருப்பாங்க. ஓகே, சர்டன் ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா நாங்க வந்து இவங்களுக்கு வந்து நாங்க டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு they will have bills and all with them. ஓகே, அவங்களுக்கு ஏன் அப்படி பண்றாங்கன்னா, டாக்ஸ் ஒரு 1 lakh கட்டுறாங்க அப்படின்னா அதுல 20,000 நாங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த 20,000 அந்த 80 செக்ஷன்ல இருந்து டிடெக்ட் பண்ணிட்டு 80,000 அவங்க டாக்ஸ் கட்டுவாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து 80G. It deals with 80G. So now it is applicable to all assessee. Okay, இது எல்லா assessee-க்கும் என்னவாகுது, இது apply ஆகுது. Okay, including companies, firms, and for everyone. Okay, and the second thing is deduction is available for donations made to specified funds, charitable institutions, etc. So எந்தெந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு அது வந்து ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கணும். ஓகே, நான் சும்மா எங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா they will not give you exemptions. ஓகே, சோ இந்த மாதிரி ரெகக்னைஸ்ட் எதுக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் they will give. ஓகே, சோ இப்போ டிடக்ஷன்ஸ் எதுக்கு ஃபுல்லா, இப்போ 20,000 நான் வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா 20,000-மே ஃபுல்லாவே டிடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு they have given some provisions here. Okay, so
first thing is 100% of deductions without limit. Okay, that is for PM Cares Fund, National Defense Fund, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 100% of limit கொடுத்துருவாங்க. Okay, without any limit 100% நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். And then 50% without limit அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மெமோரியல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து 50% கொடுக்குறாங்க. And 100% to 10% of adjusted GTI. What is GTI? Gross total income. Okay, say for example government for family planning, இதுக்கெல்லாம் வந்து 100% கொடுக்குறாங்க. The 10% வந்து adjustment. I'll let you know how to calculate this while doing the sum. Okay, sum போடும்போது இது எப்படி என்ன பண்ணணும்ங்கறத I'll tell you. And then 50% subject to 10% of adjusted GTI, charitable trust institutions. And then donations above 2000 must be made by check, draft or digital mode. Okay, so donation should always be given in check, draft இல்லாட்டி any kind of digital modeல தான் கொடுக்கணுமே தவிர நம்ம கேஷ்லயோ இல்ல cash transactions is not allowed. Okay, so this is about section 80G. Next is 80GGB. Okay, so it deals with contributions to political parties. Okay, so deduction available, it is only to Indian companies. Okay, so 100% deduction கொடுக்குறாங்க for the amount contributed, and it should be given only by registered political parties or electoral trust. Okay, அது மட்டும்தான் வந்து allow பண்ணுவாங்க. Okay, so 80GGB deals with contribution to political parties. Okay, so by check, bank, other digital modes la தான் வந்து கொடுக்கணும். It should not be done by cash. Okay, next one is 80th section 80IE, that is profits of undertaking in northeastern areas available to undertaking set up in the notified northeastern states. Okay, so இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வர அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் செட் அப் இன் நோட்டிஃபைட், அதாவது அந்த பக்கம் வர ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து தே கிவ் டிடக்ஷன்ஸ். ஓகே, சி டிடக்ஷன் 10% ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் எலிஜிபிள் பிசினஸஸ். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் தே ஆர் லிட்டில் பேக்வர்டுன்றதுனால அங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 100% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் எலிஜிபிள் பிசினஸ் அண்ட் பீரியட் வந்து 10 consecutive assessment yearsக்கு 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எலிஜிபிள் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன். எதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி பிசினஸ் தான் வந்து அங்க டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Okay, so section 80JJA la பார்த்தோம் அப்படின்னா profits from processing of biodegradable waste. So what any business that deals with biodegradable waste now they are giving directions. Okay, அதாவது collecting and processing, treating biodegradable waste, producing biogas, fertilizers, biopesticides, biofuel, power, இது எல்லாத்துக்குமே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 100% அவங்களோட டிடக்ஷன்ஸ் வந்து 100% ஆஃப் ப்ராஃபிட். எவ்வளவு வந்தாலும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, they need not pay the tax. So this is for period of 5 consecutive years assessment. Okay, so as I hope you all know what is biodegradable waste, that is like environmental friendly things. Okay, so இது வந்து deals with 80JJA. Now moving on to 80JJAA அப்படின்னு பார்த்தோம்னா it is deduction for employment of new employees. Okay, so it is available to all business associates who employ new workers. புதுசா ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 30% of additional employee, say for example அவங்களுக்கு எவ்வளவு salary கொடுக்குறாங்களோ அந்த salary இருந்து 30%. salary is an expenses for an employer, correct இல்ல? So அதுல இருந்து 30% of deductions கொடுக்குறாங்க and it is allowed for 3 consecutive years. 3 years வந்து it is allowed. So you have certain conditions in that. என்னன்னு பார்த்தோம்னா new employees must be employed for at least 240 days in a year. Okay, so for footwear, leatherக்குலாம் பார்த்தோம்னா 150 days.
Okay, for apparel, footwear, இதெல்லாம் வந்து 150 days. Okay, and then employees monthly emoluments should be greater than or equal to 25,000. அவ்வளோ rupees கொடுத்தாதான் இந்த deduction வந்து it is allowed. Okay, and must be employed in the business. Okay, not in contract basis. இந்த conditions எல்லாம் apply ஆனாதான் they will give 30% of deductions. Okay, so moving on to the next slide. Now, Section 80LA, அது வந்து offshore banking units and IFSC. Okay, so it is applicable to scheduled banks with offshore banking units. Okay, so international financial service centers, இது எல்லாத்துக்கும் offshoreல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து scheduled banks வந்து it is applicable. Okay, so இதுல வந்து deduction பார்த்தோம்னா 100% of profits for first 5 years and 50% of the profits for the next 5 years. இதுதான் வந்து அவங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அண்டர் செக்ஷன் 80M வந்து இன்டர் கார்பரேட் டிவிடெண்ட்ஸ். ஓகே, now moving on to section 80B. இது என்னன்னு பார்த்தோம்னா income of cooperative societies. So this section deals only with cooperative society. Okay, so இதுல என்ன அப்படின்னா deduction in respect of income from specific activities such as carrying on business of banking or providing credit facilities to members. இப்போ இந்த cooperative society ல இருந்து நாங்க லோன் வாங்கியிருக்கோம், பேங்கிங் சர்வீஸ் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த மகளிர் குழு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செக்ஷன்ல இருந்து நமக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம். And then marketing agricultural produce grown by members, and then cottage industry, supply of milk, oil, seeds, fruits. So இதெல்லாம் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து வர எல்லா இன்கம்ஸும் அண்டர் செக்ஷன் 80P ல இருந்து we can deduct. Okay, in some cases entire profit எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு நாங்க டிடக்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, மூவிங் ஆன் டு செக்ஷன் 80PA. இங்க வந்து it is income for producer companies, that is applicable to producer company having turnover up to 100 crores. ஒரு producer company ஒரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட annual turnover வந்து it should be up to 100 crores இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட deductions வந்து 100% of profit from eligible business. Okay, so 100% of profits வந்து அவங்க என்ன பண்றாங்க, deductionsக்கு கொடுக்குறாங்க. And it is applicable for 5 assessment years. Okay, it is applicable for 5 assessment year. என்னென்ன பிசினஸ் இந்த ப்ரொடக்ஷன்ஸ்ல ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னா என்னன்னா இந்த மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி வர, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிங் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரல் பண்ணுவாங்க, இது அனிமல்ஸ் வச்சு அந்த அந்த கேட்டல் ரேரிங் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் திஸ் 80PA. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஸ்லைட் will. So this slide deals with the problems. Okay, so first we'll see all small problems which will help you to do the bigger sums. In சின்ன problems பார்த்துட்டோம்னா இதை வச்சு we can do bigger sums. Okay, so first problem பார்த்தோம்னா a partnership firm donated 1 lakh to PM CARES Fund and 50,000 to a private charitable trust, and adjusted GTI, that is gross total income, is 8 lakh ன்னு சொல்லியிருக்காங்க. So now how we will solve this problem அப்படின்னா, first as soon as you read the sum, we have to relate to which section it deals with. இது எந்த செக்ஷனுக்கு deal ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு we have to check. Okay, so first thing is 1 lakh rupees to PM CARES Fund ன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பிஎம் கேர் ஃபண்ட் இவ்வளோ இருக்குதா? ஸோ சாரி, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் சேரிட்டபிள் இதெல்லாம் எதுல நமக்கு எந்த செக்ஷன் கடியில வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கம்ஸ் அண்டர் செக்ஷன் ஜி. ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஓகே, வென் யூ மூவ் ஆன் டு த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து இருக்கும். ஓகே, 80G 80GG இதுல வந்து இருக்கும். ஸோ while doing the sum, you have to write computation of gross total income, deductions from gross total income னு போட்டுட்டு கீழே வந்து under section 80G அப்படின்னு போட்டுட்டு PM cares fund வந்து they give 100% deductions கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எவ்வளவு நம்ம வந்து அந்த ஃபண்டுக்கு காசு கொடுத்தாலும் அதுல வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா நமக்கு 100% டிடக்ஷன் கொடுக்குறோம். ஸோ 1 lakh rupees கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 1 lakh rupees அதுல என்ன வரும், நமக்கு டிடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. The second one will be, the next one என்னன்னு பார்த்தோம்னா charitable trustக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, they have given for private charitable trust. ஏதோ ஒரு பிரைவேட்டான சேரிட்டபிளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ப்ரொவிஷன்ல பார்த்தா தெரியும். முன்னாடி அந்த அண்டர் செக்ஷன் அந்த செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா தெரியும். I told you no, I will tell you how to do this in the sumல எப்படி போடணும்னு நான் சொன்னேன் நான். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா 50% சப்ஜெக்ட் டு 10% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம்னு கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ, 8 lakhல 10%. Okay, so 8 lakhல 10% போட்டோம்னா it is 80,000. Okay, ஆனா how much they have given for 50,000, sorry, to the private charitable trust 50,000 தான் கொடுத்திருக்காங்க. So whichever is less, இதுல எது லெஸ்ஸா இருக்கோ அதுல இருந்து you have to put the 50%. Okay, so eligible எவ்வளோ, 50% into 50%, 50,000 into 50%, which is equal to 25,000. I hope you all are clear with this. Okay, the total gross total income ல இருந்து 10% அதுவா, இல்ல how much he has donated for the private charitable trust அதுவா, இதுல எது வந்து கம்மியா இருக்கோ அதுல இருந்து 50% வந்து நம்ம எடுத்து you have to put the answer. Okay, அததான் calculate பண்ணோம். Okay, so now your total deduction, மொத்தமா deductions நமக்கு எவ்வளவு வரும், the total deductions will be 100%, 1 lakh rupees plus this 25,000 is 1,25,000. This is your answer. Okay, so this is about the first sum. Okay, so இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா the second sum. Okay, in the slide we are looking at the second slide, second sum. Okay, so இதுல let us read the sum thoroughly and understand it. Okay, M&O Limited domestic company, என்ன company இது, domestic company, that is an Indian company, gives the following data for assessment year 2025 to 2026. Okay, so net profit before deductions கொடுத்திருக்காங்க. நமக்கு முன்னாடி சம்ல gross profit கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல it is a net profit for domestic கம்பெனிக்கு 1 crore rupees. ஓகே, அதுதான் என்னது, இதோட நெட் ப்ராஃபிட். டொனேஷன்ஸ் மேட், டொனேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 5 lakh to PM cares fund, 2 lakh to approved charitable trust, 50% with qualifying limit. Okay, dividend income received from X Y and Z limited for domestic company for 10 lakh ன்னு சொல்லிருக்காங்க. Out of this 7 lakh distributed as dividend to shareholders before due date. Additionally, 30 employees employed for 240 days, greater than 240 days at 15,000 rupees per month, and 10 lakh contributed to a political party through check. So now we are supposed to calculate taxable income after deductions. Okay, so in the first எடுத்த உடனே what you have to do is you have to segregate the deductions under the section. எது எந்தெந்த sections வருதுன்றத we have to see. Okay, so first donations இருக்கு, dividend இருக்குது, employees இருக்கு, political partyக்கு donate பண்ணிருக்காங்க. Okay, so first பார்த்தோம்னா we are going to calculate gross total income before deductions. Okay, what we are going to calculate, gross total income. அதாவது this is இது என்ன கம்பெனினா டொமஸ்டிக் கம்பெனி. ஓகே, நம்ம கொடுத்திருக்கிறது நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். யூஸ்வலா டொமஸ்டிக் கம்பெனில டிவிடெண்ட் இன்கம் ஆட் பண்ணாம தான் கொடுப்பான்.
Okay, so number what we are supposed to do it, dividend இருந்து வர இன்கமையும் நம்ம இதுல என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 lakh rupees கொடுத்துருக்காங்க. when you if you go to the question back again, அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் டிவிடெண்ட் இன்கம் ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து 10 lakhs கொடுத்துருக்கலாம். அதை வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் கூட ஆட் பண்ணோம்னா it comes around 1 crore 10 lakh rupees. இதுதான் நம்மளோட total gross profit. Okay, gross total income. நம்மளோட gross total income இதுதான். Okay, so now second step, deductions calculate பண்றோம். So first thing is section 80G ல Prime Minister Care Fund ல 100% deductions கொடுத்துடலாம். ஏன்னா டைரக்டா Prime Minister Care Fund கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 lakh rupees வந்துடும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா அவனே வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் 50% eligible at 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். So as I taught you in the last sum, 50% subject to 10% of gross total income. So நம்ம 10% of gross total income எவ்வளோ, 1 crore 10 lakhல 10% போட்டோம்னா we will get 11 lakh. ஓகே, சோ இதுவா நம்ம எவ்வளவு டொனேட் பண்ணிருக்கான்றதையும் பார்க்கணும். which ever is less. இது 2 lakh தான் அவன் என்ன பண்ணிருக்கான், டொனேட் பண்ணிருக்கான். முன்னாடி ஸ்லைட்ல கொஸ்டின் பாத்தீங்கன்னா you will understand. ஓகே, so 2 lakhல 50% போட்டோம் அப்படின்னா you will get 1 lakh rupees. ஓகே, so அப்ப this 1 lakh, this 5 lakh, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அண்டர் செக்ஷன் 80G ல 6 lakh rupees அவனுக்கு டிடக்ஷன் எலிஜிபிள் ஆக்கலாம். ஓகேவா? So I hope you are clear with this 80G. Now moving on to 80M, அதாவது இன்டர் கார்பரேட் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் எவ்வளவு வாங்கியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி இங்க ஆட் பண்ணியாச்சு, அதனாலதான் இப்போ டிடெக்ட் பண்றோம். ஓகே, ஆட் பண்ணாம நம்ம டிடெக்ட் பண்ண கூடாது. டிவிடெண்ட் அவன் மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்கிறான்றத ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்லயே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, டிடக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி we are deducting the deduction. Okay, so dividend received is 10 lakh rupees சொல்லிருக்காங்க. ரீடிஸ்ட்ரிபியூட்டட் வந்த டிவிடெண்ட் எல்லாத்தையும் எவ்வளவுக்கு வந்து அவன் பிரிச்சு கொடுத்திருக்கான் அப்படின்னா he has given it for 7 lakh rupees கொடுத்திருக்கான். So how much of deduction is allowed அப்படின்னு பார்த்தோம்னா whichever is less. ஓகே, எது வந்து கம்மியா இருக்கோ, 10 lakh ரிசீவ்டோ இல்ல ரீடிஸ்ட்ரிபியூட்டட், எது கம்மியா இருக்கோ அதை தான் you have to take. Okay, so deduction lower is equal எவ்வளோனா 7 lakh rupees. So the deduction that is allowed in this case is 7 lakh. Okay, moving on to the next section is 80JJAA, that is employment for new employees. புதுசா additional employees கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கானது. Additional employee cost 30 employees, sorry 30% தான் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து 240 daysக்கு மேல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ how much of salary they are giving, 15,000 salary they are giving for 30 at 30% for 12 months. ஓகே, ஸோ இது நம்ம போட்டோம் அப்படின்னா you will get 16,20,000 rupees நமக்கு வந்து டிடக்ஷன் வரும். Okay, so this is about all the deductions they have given. Okay, so next பார்த்தோம் அப்படின்னா 80GGB political party political contribution, இது வந்து 100% of deduction கொடுக்குறாங்க. that is 10 lakh rupees வந்து அவங்க deductions. டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ண 80G 80 அந்த டிவிடெண்ட் ஓடது, and then that is 80M, and then 80JJA எம்ப்ளாயி ஓடது, பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் 80GGB 10 lakh. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா the total we get is rupees 39,20,000 rupees. இது வந்து டோட்டல் டிடக்ஷன்ஸ் நமக்கு. ஓகே, இதுதான் என்னது நம்மளோட டோட்டல் டிடக்ஷன். இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, கிராஸ் டோட்டல் இன்கம் 1 crore 10 lakh. அதாவது நம்மளோட நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்கிறான், நெட் ப்ராஃபிட் கூட டிவிடெண்ட் நம்ம ரிசீவ்ட் ஆட் பண்ணாதான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ 1 crore 10 lakhல டிடக்ஷன்ஸ் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம, 39,20,000. இதை மைனஸ் பண்ணோம்னா our taxable income is 70,80,000 rupees. ஓகே, ஸோ இவ்வளவுதான் நம்ம taxable income.
Okay, so the final answer is your taxable income is rupees 70.8 lakhs. So this is about this sum. Okay, I hope it is clear for you all people. In the slide la பார்த்தோம்னா we'll see next problem. In the sum வந்து it deals with all the sections that we saw. எல்லா sectionsல ஒரு இது கொடுத்திருக்காங்க. So இது பார்த்தோம்னாலே it is more than enough, you know how to do the deductions. Okay, so Miss Green Tech Limited, an Indian company, has the following income details of the previous year 2024 to 2025. Profits from manufacturing business in Assamla eligible under 80IE and the northeast இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த provisionல it will come. Okay, so that is 50 lakh rupees. Next, profits from collection and processing of biodegradable waste கொடுத்திருக்காங்க 10 lakh rupees. New employees hired கொடுத்திருக்காங்க 7,20,000. Profit from offshore banking கொடுத்திருக்காங்க 40 lakh. Dividend received from another domestic company, that is 10 lakh rupees கொடுத்திருக்காங்க. And then donation made to PM Care Fund is 5 lakh. Donation made to charitable trust is 2 lakh. Contribution to a registered political party is 4 lakh. Profits of a producer company is 12 lakh. Profits of a cooperative society for marketing agriculture producers 8 lakh. So compute total income of the company after deduction சொல்லிருக்காங்க. So in the sum பார்த்தோம்னா they do not give us gross total income directly. Directா நமக்கு என்ன கொடுக்கல, gross total income கொடுக்கல. We are supposed to calculate gross total income. Okay, so first thing is what we have to do is we have to calculate gross total income by taking out all the profits that is given in the sum. Okay, so profit from manufacturing businesses 50 lakh. Profit from biodegradable waste 10 lakh. New employees raised is not a profit actually. And then profit from offshore 40 lakhs. Dividend received is 10 lakh. And donation, contribution, profit from production company is 12 lakh. Profit of cooperative. So all the profit should be taken to compute gross total income. See, எல்லா profits-உம் வந்து எடுத்து they have computed gross total income, that is 8 crore 50 lakhs போட்டிருக்காங்க. Okay, 8 crore 50 lakhs. Otherwise, you can call it is 8 crore 50 lakhs. Okay, so the gross total income இதுதான் நம்மளோட gross total income. So now let us calculate the deductions under each sections. Okay, so first is under section 80IE, that is Assam unitல 100% of deduction சொல்லியிருக்கிறாங்க provisionல. Okay, so 50 lakhs now we have to give all the 50 lakhs as deduction. Second thing is biodegradable waste வந்து 80JJA 100% அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க deductions கொடுக்க சொல்லியிருக்காங்க. So 100% 10 lakhs. New employees-க்கு 7,20,000ல deductions கொடுத்திருக்காங்க. So 30% of 7,20,000 அப்படின்னா 2 crore 16 lakhs வருது. Okay, so அது next 80 LA IFS unitல வந்து 100% of 40 lakhs. Okay, so இதுக்கும் வந்து 100% of deduction. So 40 lakhs கொடுத்திருந்தா 40 lakhs அப்படி. Next intercorporate dividend வந்து lower the dividend or redistributed. Okay, so எவ்வளவு dividend receive பண்ணிருக்கான் 10 lakh rupees. அதுல எவ்வளவு dividend கொடுத்திருக்காங்க 6 lakh rupees. So இதுல whichever is less. இதுல எது less is 6 lakh rupees. So இத வந்து நம்ம என்னன்னு கொடுக்கணும், நம்ம deductionக்கு கொடுக்கணும். Okay, and then next பார்த்தோம்னா deduction under section 80G. 80G வந்து it is donation. Okay, so donationல என்ன வரும்னா நமக்கு prime minister care first வருதா. Okay, 5 lakhs இதோ 100% deduction. And then charitable trust. So charitable trustல 50% of நம்ம வந்து 10% of adjusted gross total income நம்ம பார்த்தோம். Okay, so adjusted gross total income பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8,50,000 தான் என்னது adjusted gross total income. So adjusted gross total income எப்படி calculate பண்றாங்கன்னா gross total income minus deductions. Okay, இந்த எல்லா deductions-யும் போட்டுதான் gross total income find out பண்றாங்க. Okay, so 8,50,000 minus
80 IE முன்னாடி இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 50 lakh 10 lakh 2 lakh 16,000 40 lakh 6 lakh இதெல்லாம் போட்டு இதை மைனஸ் பண்ணி வர்றது தான் என்னது 5 lakh 28,000 5 crore 28 lakh. Okay, so இது this amount is arrived by deducting gross total income minus other deductions. மத்த எல்லா deductions இருக்குல்ல, IE, JJA, JAA, LA, ATM இந்த எல்லா deductionsயும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் என்னது adjusted gross total income. அதுல 10% போட்டோம்னா அந்த அமௌண்ட் or how much he has given to the இது டொனேஷன் சேரிட்டபிளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான். இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஓகே, சோ இது ரெண்டுத்துல எது லெஸ் 2 lakh தான். சோ 2 lakhல 50% is 1 lakh. ஓகே, சோ அண்டர் செக்ஷன் 80G பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான் 5 lakh கொடுத்திருக்கான். அண்ட் தென் ஃபார் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு 1 lakh இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 lakh நம்ம அண்டர் செக்ஷன் 80Gல they have given donation. Okay, so this is about under section 80G. Okay, and then under section 80GGB வந்து political contribution. Political contribution வந்து 100% of 4 lakh. ஓகே, ஃபுல்லா எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அது நம்ம டிடெக்ஷன் கொடுத்துரும். நெக்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 80PA வந்து ப்ரொடியூசர் எந்த ப்ரொடியூசர் இது பண்ணாலும் 100% சொல்லியிருந்தாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் 12 lakh டிடெக்ஷன். அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் 100% சொல்லியிருக்காங்க. ஸோ 8 lakh. ஸோ டோட்டல் டிடெக்ஷன் ஃப்ரம் ஆல் த செக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா செக்ஷன்ஸோட டிடெக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல அதை நம்ம பார்த்து ஒரு டிடெக்ஷன்ஸையும் எடுத்து ஆட் பண்ணோம்னா டோட்டலி இட் கம்ஸ் அரௌண்ட் 3 crore 62 lakhs டிடெக்ஷன்ஸ் வருது. ஓகே, அவனோட டோட்டல் இன்கம் எவ்வளோ 8 crore 50 lakhsல 3 crore 62 lakhs வந்து அவன் என்ன பண்ணிக்கலாம் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவனோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோனா 4 crore 88 lakhs. இதுதான் வந்து டோட்டல் இன்கம். Okay, so I hope you all are clear with this slides. If you watch it again and again, மறுபடியும் பார்த்து, if you refer the books and understand and study, it will be easy for you. Okay, so we'll take a break until I see you in the next video. Thank you.